எல்லா மக்களுக்கும் தெளிவாக புரிகிற மாதிரி பதிவானது. இந்த விஷயத்தை கேட்குறதுல எனக்கும் சந்தோஷம். இனி அங்கங்கே ஆலயம் அது இதுன்னு நம்ம தேடி போகாமல் நமக்குள்ளே இருக்கிற இறைவனை உணர்ந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து நம்ம மூதாட்டிகளாகட்டும், நம்ம பெற்றோர்களாகட்டும், இறைவனாகட்டும், சூரியன், சந்திரன், நவகிரகங்கள் எல்லா தெய்வங்களும் நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத உணர்ச்சி கிடச்சிருக்கு. சந்தோஷம். இவர் மீண்டும் மீண்டும் எல்லாருக்கும் நல்லது செய்யட்டும். வாழ்க வளமுடன். வணக்கம். நாங்கள் நிறைய இடத்துல போயிருக்கோம். இங்கே வரும்போது எங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, நான் நிறைய வார்த்தை கேள்விப்பட்டிருப்பேன். அண்டத்தில் உள்ளது தான் பிண்டம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்க எல்லா சக்தியும் நம்முள்ளே இருக்குன்றத இவர் எளிமையான வார்த்தைகளால் நமக்கு புரிய வச்சுருக்காரு. ஒன்று. ஸோ ரெண்டாவது என்னென்னா, இப்போது நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ தெரியாமல் இல்லை, அதை நம்ம யோசிக்காமல் இருந்திருக்கோம். இப்போ உறவுகள் எல்லாம் நம்ம தள்ளி தள்ளி வச்சுருக்க காலகட்டத்தில் நம்ம முன்னோர்களை வழிபடுறதுன்றது ஒன்று. நம்ம கூட முதல்ல இருக்கிறவங்களையும் அவர் புரிஞ்சுக்கிட்டு